Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மேலான கிருபையினாலே இந்த நாளிலும் நாம் அனைவரும் இந்த தியான பகுதியில் கலந்து கொள்ளும்படி நமக்கு உதவி செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்தவர், நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தவர், இனிமேலும் அவ்விதமாகவே நம் அனைவரையும் தாங்கி நடத்துவாராக. நம் தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமேன். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது மறுரூபமாகுங்கள் என்று எழுதியுள்ளார். ஸ்தோத்திரம். இந்த மறுரூபம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது வேத புத்தகத்திலே பல இடங்களில் நாம் வாசித்திருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய மணவாட்டி சபையை சேர்க்க வரும்போது பூமியில் ஸ்தோத்திரம் மரித்தடக்கம் பண்ணப்பட்டவர்களையும் உயிரோடு இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் மறுரூபப்படுத்தி தான் தம்மோடு அழைத்து செல்வார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே மறுரூபமாவல் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒன்றாவதாக பார்க்கும்போது மனம் புதிதாகும் போதுதான் மறுரூபமாக முடியும் என்ற சத்தியத்தை பவுல் இதிலே எழுதியுள்ளார். மனம் திரும்பாத ஒரு மனிதனை பற்றி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களில், நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முக்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்களின் பிள்ளாயிருந்தோம் என்று எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். விதமாக பாவத்திலே நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன்
தன் மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து வாழ்வதனாலே அவருடைய மனம் ஒருபோதும் திரும்புவதில்லை அல்லது புதிதாவதில்லை. ஆனால் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும் போது ஒரு மனமாற்றம் அவன் வாழ்க்கையில் கடந்து வருவதை நாம் காண முடியும். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனம் இப்போது பாவத்தை விட்டு திரும்பி பாவமில்லாத ஒரு புதிய மனத்தை பெற்றிருப்பதை நாம் அறிய முடியும். அப்படியானால் ஒரு பாவி மனம் திரும்பும் போது மட்டுமே பாவமில்லாத ஒரு புதிய மனதை பெற்று மறுரூபமாகக்கூடிய நிலைக்கு கடந்து வருவதை நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்விதமாக நாம் மறுரூபமடைந்து வாழ்வதற்கு மனம் திரும்பி வாழ்வதுதான் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. இயேசுவும் தன்னுடைய ஊழிய காலங்களில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார் என்பதை மத்தேயு 4:17 நாம் வாசிக்க முடியும். மேலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:13 பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று எழுதியிருப்பதை நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீசர்களுக்கு சொன்னதை நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் கட்டாயமாக மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியர் நாட்களிலே அவருடைய பலத்த செய்களில் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். ஆமென். கோரசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வானபரிந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரிந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் சோதமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இவ்விதமாக மனம் திரும்பாத பட்டணங்களையும் ஜனங்களையும் கர்த்தர் கடிந்து கொண்டார் என்பதை மத்தேயு சுவிசேஷம் 11:20 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசித்திட முடியும். இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்புவதை குறித்து பிரசங்கித்ததாக வேதத்தின் மூலம் நாம் அறிகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் தான் எழுதின எல்லா நிருபங்களிலும் மனம் திரும்புதலை பற்றியும் அதன் அவசியத்தை பற்றியும் அதன் நோக்கத்தை குறித்தும் எழுதியுள்ளார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தான் எழுதின நிருபங்களிலும் மனம் திரும்புதலை குறித்து எழுதியுள்ளார். அப்போஸ்தலனாகிய யோவானும் தன்னுடைய நிருபங்களில் மனம் திரும்புதலை குறித்து எழுதியுள்ளார். விதமாக ஒரு நபர் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும் போது மனம் புதிதாகிறது. மனம் புதிதாவினாலே மறுரூபம் கடந்து வருகிறது. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:29 அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முருகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். ஒருமுறை இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலை மேல் ஏறினார் என்றும் அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது என்று வேதம் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை பற்றி வேதத்தில் நாம் பல இடங்களில் அறிய முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 அவர் அந்நாட்களில் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுதும்
தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்றும், பொழுது விழுந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என பார்க்கிறோம். மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் தமது சீசரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என அறிகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார் என்றும், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துகளாய் தரையிலே விழுந்தது என்றும் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஸ்திரமான ஜெப வாழ்க்கையை கடைபிடித்து அவரை பின்பற்றின சீசர்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என பார்க்கிறோம். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் என்றும், இனி சம்பவிக்கப் போகிற இவளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றும், சோர்வடையாமல் ஜெபிங்கள் என்றும், உபவாசித்து ஜெபித்தது குறித்தும் சீசர்களுக்கு உபதேசித்தார். கிரமமான உறுதியான ஜெப வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் மறுபத்தை கொண்டு வரும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. பருவ மலையில் அவர் ஜெபம் பண்ணின போது அவருடைய முகரூபம் மாறிட்டு. ஸ்தோத்திரம். மோசேயும் எலியாவும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணினர் என்றும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செய்யுங்கள் என்று மேகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தையும் நாம் வாசிக்கிறோம். இவ்வித மகிமையான அனுபவங்களை இயேசு பெற்றது அவருடைய ஜெப வாழ்க்கையினால்தான். 40 நாட்கள் சீனாய் மலையில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து திரும்பி வந்த மோசேயின் முகம் பிரகாசித்தது போல நாமும் தேவனோடு ஜெபிக்கும்போது, ஜெபத்தினால் அவருடைய முகத்தை தேடும் பொழுது நம்முடைய முகமும் பிரகாசித்து ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட பல பரிசுத்தவான்களும் தேவனோடு சஞ்சரித்து மறுரூபமடைகிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருந்தனர் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். விவரமாக தேவனோடு உள்ள ஜெப வாழ்க்கையும் நமது வாழ்க்கையில் மறுரூபத்தை கொண்டு வரும். ஆமேன். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலகத்தானே மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமேன். நாம் வாசித்த வசனத்தில் நாம் மறுரூபப்படுகிற இன்னொரு சத்தியத்தை நாம் அறிந்து, ஸ்தோத்திரம், அதாவது நாம் மறுரூபப்படுவதற்கு மகிமை மேல் மகிமையடைய வேண்டும். ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலகத்தானே நாம் மகிமை மேல் மகிமையடைய வேண்டுமா? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமேன். தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாக இருக்கும் காலங்களில் நாம் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம், அதாவது ஆவிக்குரிய ஜனங்களாக இருப்போம். தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாக இருக்கும்போது நாம் தேவ சாலை அணிந்து வாழ்வதனாலே மகிமையான வாழ்க்கையை கொண்டிருப்போம். தேவசாலில் வாழும் காலங்களெல்லாம் நாம் மகிமை மேல் மகிமை அடைவோம். மேலும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் என்ற சத்தியத்தின் மூலமாயும் நாம் மகிமையால் நிறந்து எப்போதும் காணப்படும் போது மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். அதிகமான ஸ்தோத்திர ஜெபங்கள் கர்த்தர் ஸ்தோத்திர வாழ்க்கையிலே கிருபை பெருக பண்ணும்.
கிருபை பெருகும்போது மகிமை பெருகும் என்று பார்க்கிறோம். விதமாக மகிமை வாழ்க்கையில் அதிகமாக பெருகி 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 ஒரு மருவமான வாழ்க்கையை நமக்கு தரும், நல்ல ஒரு ஆவிக்க வாழ்க்கை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. விதமாக மனம் திரும்பி வாழ்வதனால் வருகிற மறுரூபத்தையும், ஜெப வாழ்க்கையின் மூலம் வருகிற மறுரூபத்தையும், தேவனுடைய ஆவியை பெற்று மகிமையாய் வாழ்வதனாலும் வருகிற மறுரூபத்தையும் நாம் அடைந்து வாழும்படியாக நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நாங்கள் அனைவரும் மகிமை மேல் மகிமை அடைந்து மருவமடைந்து நித்தியத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் சரியாக மனம் திரும்பி மருவமடையவும், நல்ல ஜெப வாழ்க்கை கொண்டு அது மூலமாய் மருவமடையவும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து மருவமடையும் விதமாக உங்களுடைய நாமம் மையப்படவும், உங்களுடைய சுத்தங்கள் வாக்கி நிறைவேறவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு, கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.